இப்போது நாங்கள் முதலாவது தலைப்புச் செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தப் போகிறோம். අද පත්‍රහිනුடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. හිටපු ජනපති රනිල් ටේරහින් අඩුවාදී අලි කැඳවයි රනිල් දෙරිසත්කාර ඒකකේ උසාවි යෑමට හැකියාවක් නැහැ என்பதாக අද පත්‍රිකේ தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தினை இவ்வாறு தருகிறது. සෞඛ්‍ය තත්ත්වය ගැන සෑහීමට පත්විය නොහැකි. තවදුරටත් දෙරිසත්කාර ඒකකේ ප්‍රතිකාර ලැබිය යුතු බවට பஞ்ச පුද්ගල விசேஷඥ கமிட்டுவ கியாய் என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. எனவே அவரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியுமா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்மானத்தினை 5 பேர் கொண்ட வைத்தியர் குழாமை எடுக்கிறது. எனவே அவருடைய உடல்நிலை இன்னும் சீராகவில்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற தகவலாக இந்த தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன. எனவே அவர் மிகவும் தீவிர கண்காணிப்பில் இருப்பதான செய்தியாகவும் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. எனவே ரணிலுக்கு பிணை கிடைக்குமா இல்லையா என்பது தொடர்பிலான ஒரு செய்தி இருக்கிறது. அதிரத்தில் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற இருக்கின்றன என்பதும் முக்கியமான செய்தியாக நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இந்த தகவல்கள் தான் நாளேடுகளில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிற நிலையில் இவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை இந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்படுகிறது. மன்றில் ஆஜர் செய்யப்படுவாரா ரணில், சிறப்பு மருத்துவ குழு தொடர் சிகிச்சை என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை இது தொடர்பான தகவலை தர இதில் மௌபிம பத்திரிகையினுடைய 2 தலைப்புச் செய்திகளுமே ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதினை தொடர்ந்து இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி வெளியாகி இருக்கிற முக்கியமான தகவல்களாகவே அமைந்திருக்கிறது. இவை குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்த நிலையில் இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் 166 லட்சம் ரூபாய் பொது நிதியை தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் உத்தரவின் கீழ் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அது குறித்த வழக்கு விசாரணைகள் இன்று கோட்டை நீதவான் நெலுப்பிலி லங்காபுர முன்னிலையில் மீண்டும் இடம்பெறவிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி இந்த விவகாரத்தில் விசாரணைகளுக்காக அளிக்கப்பட்ட ரணில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி விசாரணை பிரிவின் 3ஆம் இலக்க பொறுப்பதிகாரியால் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்க நிதியை பயன்படுத்தி மேற்கொண்டதாக கூறப்படும் தனிப்பட்ட விஜயம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டு தண்டனை சட்ட கோவையின் 386, 388 அத்தியாயங்களின் கீழும் பொதுச்சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் 5(1) அத்தியாயத்தின் கீழும் குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் பொதுச்சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் 8வது 1ஆம் பிரிவின் கீழ் விசேட காரணிகள் எதுவும் முன்வைக்கப்படாததால் பிணை மறுக்கப்பட்டு இன்று வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எவ்வாறாயினும் 22ஆம் தேதி புதிய மெகசின் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே அங்கு வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய் நிலைமைகள் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அந்த நிலைமை அதிகரித்த நிலையில் அவர் உடனடியாக சிறைச்சாலை வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமைய கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று ஊடகங்களுக்கு பேசிய கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் வைத்திய பிரதீப் விஜயசிங்க முன்னாள் ஜனாதிபதி தீவிர சிகிச்சை பிரிவில் கடுமையான மருத்துவ மேற்பார்வையின் கீழ் வைத்திருக்க மருத்துவ நிபுணர்கள் குழு பரிந்துரைத்துள்ளதாக கூறியிருக்கிறார். அவர் சில நிலையற்ற அறிகுறிகளை காட்டுகிறார். நிலைமை மாறக்கூடும். அவர் பொருத்தமான நிலையில் இருக்கிறாரா என்பதை கண்காணிப்பின் பின்னர் நாங்கள் தீர்மானிக்க முடியும் என்று கூறியிருக்கிறார். எவ்வாறாயினும் இன்று ரணில் விக்ரமசிங்கவை ஆஜர் செய்ய முடியுமா என தேசிய வைத்தியசாலையின் உதவி பணிப்பாளரிடம் கேட்டபோது இல்லை, அவரால் முடியாது. முதலில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து பொது சிகிச்சை பிரிவுக்கு செல்ல வேண்டும். அவர் பொது சிகிச்சை பிரிவிலிருந்து வழக்குக்கு செல்ல முடியும் என பதிலளித்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று ரணில் விக்ரமசிங்கே வழக்கு விசாரணைகளுக்காக மன்றில் ஆஜர் செய்யப்படுவாரா என்ற சந்தேகம் இதன் மூலம் எழுந்திருக்கிறது.